கடைசியாக ரேணுபிரியாவின் சதி திட்டத்தால் போக இருந்த அவனுடைய உயிரை கட்டி காப்பாற்றி அனுப்பி வைத்த போதுதான் ஹரிஷ் அவரை கடைசியாக பார்த்திருந்தான். அதன் பிறகு ஒரு நாளும் ருத்ரவேந்தர் அவன் முன்னால் தோன்றவே இல்லை. எனக்கு ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் என்னோட குரு வருவாருங்கிற விஷயத்த நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். சந்தோஷமாக சொன்ன ஹரிஷ் மரியாதையுடன் தலையை குனிந்து அவரை வணங்கினான். இந்த உலகத்திலேயே அவன் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் அது நிச்சயம் ருத்ரவேந்தர் தான். அவர் எதற்காக இப்போது இங்கே வந்தார் என்று கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த குழப்பமான நேரத்தில் அவரை பார்த்ததே ஹரிஷுக்கு ஒரு வகையில் ஆறுதலாகத்தான் இருந்தது. சரி, இப்போ உன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என்ன மாதிரி நீ ஃபீல் பண்ணுற? எல்லாத்தையும் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன். ருத்ரவேந்தர் கூற, ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் வழக்கத்துக்கு மாறா நான் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கேன். ஏதோ ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்க போகிறதா என்னோட உள் மனசை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னோட நரம்புகளெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மொத்தத்தில் ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஹரிஷ் அவரிடம் உண்மையை கூறினான். அதை கேட்டதும் திருப்தியாக தலையசைத்த ருத்ரவேந்தர், நான் எதிர்பார்த்ததை விடவே உன்னோட ஆற்றல் திறன் ரொம்ப வேகமாக அதிகமாயிட்டு வருதுன்னு தெரியுது என்றார். தன்னுடைய கேள்விக்கு ருத்ரவேந்தர் சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்வது போல தோன்றியதால் அவரை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல குருவே என்றான். உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அறிகுறிகள் தான் உனக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே பினாக்கல் அமைப்பு தன்னோட தாக்குதலை தொடங்கிருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் பினாக்கலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அவங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ வேணாலும் பினாக்கல் அவங்கள கடந்து உள்ளே வரலாம். ருத்ரவேந்தர் கூற ஹரிஷின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தான். அதை கேட்ட ஹரிஷுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே கணபதி சொல்லி பினாக்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். ருத்ரவேந்தர் போரை பற்றி எச்சரித்துக் கொண்டே இருந்ததால் நிச்சயம் ஏதோ ஒன்று நடக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய முக மாற்றத்தை கவனித்த ருத்ரவேந்தர், நீ இவ்வளோ அதிர்ச்சியாகவும் பதட்டமாகவும் இருக்க தேவையில்லை. அவங்க இன்னும் ஸ்பெஷல் ஃபோர்ஸை கடந்து வரல. ஸோ அவங்க இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றார். அதன் பிறகு தீவிரமாக ஹரிஷை பார்த்தவர், என்னோட கணக்கு சரியாக இருந்தால் இன்னும் 10 நாளைக்குள்ள பினாக்கல் அவங்களோட முதல் குரூப்பை இங்கே அனுப்புவாங்க. அது நடக்கும்போது சென்னையும் மும்பையும் ரொம்ப பெரிய போர்க்களமாக மாறும். டாப் 10 ஆர்கனைசேஷனோட தலைவர்கள் இப்போவே அவங்களோட ஆளுங்களை திரட்ட தொடங்கியிருப்பாங்க. இந்த போர்னால சாதாரண குடிமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்யணும். இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பிக்க விரும்பினேன்னா இப்போவே உன் குடும்பத்தோட நீ இந்த சிட்டியை விட்டே வெளியே போயிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் இந்த சூழலிருந்து வெளியே வர முடியாது என்று நிதானமாக கூறினார். அவர் சொன்னதை கேட்டு ஹரிஷ் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அவன் பதில் சொல்வதற்காக வாயை திறந்தான். ஆனால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. பினாக்கல் அமைப்பிடமிருந்து இந்த உலகை காப்பாற்ற தன்னால் உதவ முடியும் என்று அவன் கூற விரும்பினான். ஆனால் சந்தனாவின் பாதுகாப்பை பற்றி அவன் யோசிக்க வேண்டியிருந்தது. போதாததற்கு அவனால் அக்ஷராவின் உயிரும் ஆபத்தில்தான் இருந்தது. அவனுடைய பெற்றோர்கள் வேறு இருக்கிறார்கள். முதலில் இவர்களின் பாதுகாப்பை எல்லாம் அவன் உறுதி செய்ய வேண்டும். ருத்ரவேந்தர் சொல்வது போல அப்படியே ஹரிஷ் தப்பித்து ஓடினாலும் எங்கு ஓட முடியும்? ஒருவேளை டாப் 10 ஆர்கனைசேஷனும் மற்ற அமைப்புகளும் பினாக்களை தோற்கடிக்க முடியாவிட்டால் அதன் பிறகு அவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் இருக்குமா? ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டு மொத்தமும் பினாக்களின் கைக்கு போய்விடுமா? ஹரிஷின் மனதில் அடுக்கடுக்காக கேள்விகள் எழ அப்போது சடனாக அவனுடைய ஃபோன் அடித்தது. ஹரிஷ் காலர் ஐடியை பார்க்க அதில் விக்டரின் பெயர் தெரிந்தது. மிரியட்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் வருவதாக வாக்களித்தது நினைவுக்கு வர ஒரு தயக்கத்திற்கு பிறகு ஹரிஷ் அந்த ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹாய் விக்டர், எப்படி இருக்க என ஃபார்மலாக அவன் பேச்சை ஆரம்பிக்க, ஹரிஷ், இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பினாக்கல் அமைப்பு ஏபிடிக்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸை கடந்து வர போராடிட்டு இருக்காங்க. அப்படி நாட்டுக்குள்ள வந்து முக்கியமான அமைப்புகளை அட்டாக் பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கு. நீ இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வர வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே டெம்பரவரியாக இதை கைவிட்டுட்டு சென்னை, மும்பை, நியூயார்க்குன்னு 3 குரூப்பாக பிரிஞ்சு போக போகிறோம். அதனால நானே சென்னைக்கு தான் வரப்போகிறேன். அங்கே வந்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் சொன்ன விக்டர் அங்கிருந்து கிளம்ப தேவையான மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்க வேண்டியிருந்ததால் ஹரிஷ் சரி என்று உடனே ஃபோனை வைத்து விட்டான். ஆனால் இங்கு ஹரிஷோ விக்டர் சொன்ன செய்தியை பற்றி என்ன யோசிப்பது என்று கூட தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். என்ன, மிரியட்ஸ் மெம்பர்ஸ் சென்னைக்கும் மும்பைக்கும் வராங்களா? அப்போ ரேடியன்ஸோட நிலைமை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரும் ரேடியன்ஸோட நிறைய மெம்பர்ஸும் மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான். அவங்கள ஹரிஷ் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத மிரியட்ஸ் அமைப்பில் இருக்கிற யாராவது கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? யோசிக்கும் போதே அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. ஹரிஷின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த ருத்ரவேந்தர், இந்த நேரத்தில் நீ கவலைப்பட தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் நீ அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவரை பார்த்து தலையாட்டிய ஹரிஷ், உண்மையை சொல்லணும்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பெரிய சிக்கலான நூல்கண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்ட மாதிரியே ஃபீல் பண்றேன். ஹரிஷ் ருத்ரவேந்தரிடம் உண்மையை ஒப்புக்கொண்டான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவரிடம் மனம் விட்டு பேச தொடங்கினான். குருவே,
நான் ஒரு சாதாரண மனுஷன். பினாக்கல் அமைப்பு எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. அவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அது தவிர ஹெர்பல் மெடிசனில் நிறைய அமைப்புகள் இருக்குது. ஏன் கவர்மெண்ட்டுக்கு கூட இதில் ஒரு பங்கு இருக்குது. மோகன் ஃபேமிலி, ரீப்பர் ஸ்குவாட், அப்புறம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டின்னு டாப் 10 ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே இருக்கிற இவங்க எல்லாருமே பினாக்களுக்கு எதிராக தங்களை பாதுகாக்க கண்டிப்பாக ஏதாவது செய்வாங்க. சொல்லிக்கொண்டே வந்த ஹரிஷ் தூரத்தில் தெரிந்த இருட்டை விரித்தான். பின் திரும்பி ருத்ரவேந்தரை பார்த்தவன், பவர்ஃபுல்லான ஆளுங்க பலரும் மோதிக்க போகிறதால இந்த உலகத்தில் நிறைய குழப்பங்கள் நடக்க போகுதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நடக்க போகிற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இதில் என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் நான் ஒரு மனுஷன், அவ்வளோதான். எந்த அடிப்படையில் நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்க? ஹரிஷ் கேட்க ருத்ரவேந்தர் அமைதியாக அவனையே பார்த்தார். அவர் உடனடியாக ஹரிஷுக்கு பதில் சொல்ல அவசரப்படவில்லை. அவர்கள் இருவரும் அந்த இடத்திலேயே ரொம்ப நேரம் அமைதியாக நின்றனர். ஹரிஷ், எதுக்காகன்னு காரணமே தெரியாமல் செய்கிற விஷயங்கள் சில இருக்கு. ஏன் அந்த காரணம் தெரிஞ்சாலும் அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இங்கே இருக்கு. ஆழ்ந்த குரலில் சொன்ன ருத்ரவேந்தர் பின்னர் ஹரிஷின் பக்கம் திரும்பி, நீ ரேடியன்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து உங்ககிட்ட ஏதோ பெரிய திட்டங்கள் இருக்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. நீ ஆல்ரெடி சிவகங்கைக்கு போய் உன் பாதைக்கான முதல் படியில் காலை வச்சுட்ட. அடுத்து இருக்கிற ஒவ்வொரு படிக்கும் நீ ஏதாவது ஒரு திட்டம் போடு என்றார். ஹரிஷ் குழப்பம் தெளியாமல் அவரையே பார்க்க அவனுடைய தோளில் தட்டிய ருத்ரவேந்தர், என்னால் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். உன் ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை ஆபத்தில் இருக்குது. அதை மட்டும்தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இது நீங்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கூறினார். அதன் பின் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர், ஹரிஷ், உனக்கு என்ன வேணுங்கிறது உன்னோட உள் மனசுக்கே தெரியும். உன்னோட உள் உணர்வு சொல்கிறத கேட்டுட்டு நீ அடுத்த அடியை எடுத்து வச்சாலே போதும். வேற எதை நினைச்சும் நீ இந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. ருத்ரவேந்தர் பேசி முடித்ததும் ஹரிஷ் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். அவன் பினாக்களை பற்றி அறிந்து கொண்ட போதே ஹரிஷ் அதை அடிப்படையாக வைத்து நீண்டகால திட்டம் ஒன்றை உருவாக்க தொடங்கியிருந்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக பினாக்கள் ரொம்ப வேகமாக தன் அட்டாக்கை தொடங்கியிருந்தது. ஆனால் இப்போது அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அவகாசம் அவனுக்கு கிடைக்கவில்லை. இங்கே இத்தனை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் மணிவேல் வீட்டில் யமுனா தன்னுடைய இளைய மகளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். அவள் தன் மகளை மீண்டும் பார்க்கவே முடியாதோ என்று பயந்தாள். இன்னொரு பக்கம் ஷோபா தன் தங்கையை பார்த்து பெரு மூச்சு விட்டாள். ஆனால் மணிவேலோ வெற்று முகத்துடன் கதவை பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமுக்குள் யாரோ நுழையும் சத்தம் கேட்டது. கிருபா பயந்து போன குழந்தையைப் போல இருந்தாள். அவளுடைய முகம் வெளிரி போயிருக்க உடல் நடுங்கத் தொடங்கியது. பாலா உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய பார்வை உடனடியாக கிருபாவின் மீதுதான் விழுந்தது. நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க. மணிவேல் கண்களை சுருக்கி நண்பனை கோபமாக பார்த்தார். பாலா 1 மணி நேரத்திற்கு முன்பே அங்கு வர ஒப்புக்கொண்டிருந்தார். இருவரும் பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்கள். மேலும் பாலா எந்த அளவுக்கு நம்பகமானவர் என்பது மணிவேலுக்கு தெரியும். அதனால்தான் கிருபா விஷயத்தில் அவருடைய உதவியை கேட்டிருந்தார். உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க நேரம் இல்லை, ஆனால் நீ உடனே என் கூட வரணும், திடீரென பாலா கவலையுடன் கூறினார். இல்லை, நான் இதை அனுமதிக்க மாட்டேன். என் பொண்ணை நீங்கள் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது என கைகளை விரித்தபடி கிருபாவின் முன்னால் வந்து நின்று அவளை பாதுகாத்த யமுனா அப்படியே பாலாவிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். பாலாண்ணா, ப்ளீஸ் கிருபாவை விட்டுருங்க. அவள் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் தருவேன். ஆனால் மூர்த்தியோட சாவுக்கும் கிருபாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க அவளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். யமுனா அழுதபடி புலம்ப மணிவேல் பெருமூச்சு விட்டு கண்களை இறுக மூடிக்கொண்டார். தன் மகள் அழைத்துச் செல்லப்படுவதை அவராலும் பார்க்க முடியவில்லை. யமுனா, நான் சொன்னதை நீ சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் மணியை தான் என் கூட வர சொன்னேன். கிருபாவை கூட்டிகிட்டு போகிறத பற்றி நான் எதுவும் சொல்லலை. பாலா குழப்பமான முகத்துடன் பதிலளித்தார். அதை கேட்டவுடன் மணிவேல் பட்டென்று கண்களை திறந்து பார்க்க யமுனாவும் அவரது 2 மகள்களும் திகைத்து போனார்கள். மூர்த்தியோட சாவுக்கு காரணம் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. சாரி, அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. அதுக்கும் கிருபாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவசரமாக சொன்ன பாலா அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அப்புறம் மணி, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் என் கூட வா. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி உன் கூட பேசணும். பாலா சீரியஸான முகத்துடன் சொல்ல, ஓ அப்படியா, சரி போகலாம் சொன்ன மணிவேல் தன் மகள் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்து விட்டதை நினைத்து உள்ளுக்குள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் பாலாவை பின்தொடர்ந்து கிளம்ப யமுனாவும் அவளுடைய மகள்களும் சில நொடிகள் அமைதியாக இருந்தனர். சிறிது நேரம் கழித்து கிருபா நம்ப முடியாமல் உற்சாகமாக கூச்சலிட்டாள். ஒரு பேரழிவில் இருந்து தப்பியதை அவள் அதிர்ஷ்டமாக உணர்ந்தாள். நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. பினாக்களின் படையெடுப்பு பற்றிய செய்தி அரசாங்கத்தின் உயர்மட்டங்களிலும் பரவியது. கொஞ்ச நாட்களில் அனைத்து ஆயுத படைகளும் ஓரிடத்தில் குவிக்கப்பட்டன. அதே நேரத்தில் சென்னையில் இருந்த இன்டர்நேஷனல் கம்பெனிகள் தங்களது பணம் மற்றும் தொழில்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டன. சாதாரண மக்கள் அறியாத ஒரு பரபரப்பு உயர்மட்டங்களுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இரவு நேரத்தில் சந்தனாவும் திலகாவும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க மெதுவாக அந்த ஃப்ளாட்டை விட்டு வெளியே வந்தான் ஹரிஷ்.
தன்னுடைய காரை விட்டுவிட்டு வேறொரு காரை எடுத்தவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு சிட்டிக்கு அவுட்டரில் இருந்த ரேடியன்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸிற்கு வந்தான். ஸ்ரீதர் ஏற்கனவே அவனுக்காக வாசலில் காத்திருந்தான். ஹரிஷ் சார். அழைத்த ஸ்ரீதரின் குரலில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு வழியாக ஹரிஷ் அங்கு வந்ததை நினைத்து அவன் நிம்மதியாக உணர்ந்தான். ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேண்டாம் ஸ்ரீதர், முதல்ல இங்கே இருக்கிற நிலைமையை பற்றி சொல்லு. ஜீவா இன்னும் இங்கே தான் இருக்கானா? ஹரிஷ் கவலையுடன் கேட்டான். ஆமாம் மாஸ்டர், ஜீவா சார் இன்னும் இங்கே தான் இருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப வேகமாக குணமடைஞ்சிட்டு வராரு. அப்புறம் நம்மளோட ரேடியன்ஸில் திரும்ப ஒரு 10,000 பேர் மெம்பர்ஸாக சேர்ந்துருக்காங்க என்று ஸ்ரீதர் ஒரு நிமிடம் தயங்கி, மிரிட்ஸ்லேருந்து கேசவன் சாரும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிலிருந்து நதியா மேமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றான். ஹரிஷ் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த கட்டிடத்திற்குள் நடக்க ஸ்ரீதர் அவனை பின்தொடர்ந்தான். கொஞ்ச தூரம் போனதும் ஹரிஷ் ஸ்ரீதரை தனக்கு முன்னால் நடக்குமாறு செய்கை செய்துவிட்டு ஜீவா தங்கியிருந்த ரூமிற்கு போனான். எப்படியும் ஜீவா இன்னும் தூங்கியிருக்க மாட்டான் என்று ஹரிஷுக்கு தெரியும். ஜீவா ஓரளவுக்கு குணமடைந்து விட்டாலும் இன்னும் சிகிச்சையில் தான் இருந்தான். அவனுடைய காயங்கள் சரியாகி இருந்ததால் தன் பிராக்டிஸை மீண்டும் தொடங்கியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் கையில் கிடைக்கும் அனைத்து ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸையும் யோசிக்காமல் எடுக்க ஆரம்பித்திருந்தான். மிரியட்ஸின் முன்னாள் சுப்ரீம் கமாண்டர் அவனுக்கு மாற்றிவிட்ட ஆற்றலில் உதவியுடன் ஜீவா 5வது நிலையை கடக்கும் நிலையில் இருந்தான். அவனுடைய சக்தி பல மடங்கு உயர்ந்திருந்தது. ரூமின் உள்ளே இருந்த ஜீவாவிற்கு திடீரென வேர்க்கத் தொடங்க, என்னாச்சு ஜீவா, உங்களுக்கு எப்படி வேக்குது கேட்டபடி திவ்யா தன்னுடைய ஷாலை வைத்து ஜீவாவுடைய நெற்றியை துடைத்து விட்டாள். இப்போல்லாம் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியா திவ்யா? ஜீவா ஒரு புன்னகையுடன் அவளிடம் சொன்னாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா, உங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா என்று அவள் பதில் சொல்லி கொண்டிருக்க, அதே நேரத்தில் கதவை தட்டிவிட்டு முகத்தில் ஒரு பெரிய சிரிப்புடன் அந்த ரூமுக்குள் வந்தான் ஹரிஷ். இங்கே வந்து உங்கள் ரொமான்ஸுக்கு ஒன்றும் குறையில்லை போல, ஒரே லவ் மோட்லேயே இருக்கீங்களே. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.